நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோவில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜயதரணி தாவ போறதா தொடர்ந்து தகவல்கள் அடிபட்டு வருது. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில தொடர்ச்சியா 2011, 2016, 2021 என 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் நின்று வெற்றி வாகை சூடியவர் தான் விஜயதரணி. ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செஞ்சதால தனக்கு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவருக்கு பதிலா காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த செல்வ பெருந்தகைக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது. சரி, மாநில தலைவர் பதவி தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் செல்வ பெருந்தகையோட சட்டமன்ற குழு தலைவர் பதவியாச்சும் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு விஜயதரணி கனவு கண்டாங்க. ஆனா உள்குத்தால அந்த பதவியும் கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு தான் வழங்கப்பட்டது. பதவி கிடைக்காததை விடவும் தன்னை விட அரசியல்ல ஜூனியரான ராஜேஷ்குமாருக்கு பதவி கொடுக்கப்பட்டதுதான் விஜயதரணியால தாங்கிக்கவே முடியல. இதனால அதிருப்தியோட உச்சத்துக்கு போன விஜயதரணி எண்ணி ஒரே வாரத்துல டெல்லியில பாஜக தலைவர் JP நட்டாவை சந்திச்சு அந்த கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து பாஜகவுக்கு போனதால தனக்கு அங்க முக்கியத்துவம் கிடைக்கும், கண்டிப்பா தனக்கு நல்ல ஒரு பதவியை கொடுப்பாங்க அப்படின்னு விஜயதரணி நினைச்சாங்க. விஜயதரணி கண்ட பகல் கனவு இன்ன வரைக்கும் பலிக்கல. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விஜயதரணி பாஜகவுல ஐக்கியமானாங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆகியும் கூட அங்க இன்னும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கல. இத்தனைக்கும் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் பாஜகவுக்கு போனாங்க. அப்படி போறப்ப அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் தரப்படுறது இல்லை, பெண்களை அவங்க தலைவரா பார்க்கவோ ஏற்கவோ மாட்டாங்க, காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கு எதிரான மனநிலையை தான் கொண்டுள்ளது, எனக்கு மட்டும் இல்ல அங்க எந்த பெண்ணுக்குமே வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை இப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. விஜயதரணியோட பேச்சுக்கு அப்பவே நிறைய எதிர்ப்புகள் கிளம்பினது. 3 முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்த ஒரு கட்சியை இப்படி தடைக்குறைவா விமர்சனம் பண்றது சரியில்லை, பதவி ஆசைதான் காரணம்னு சொல்லுங்க அப்படின்னு எக்கச்சக்க விமர்சனம். இப்படி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் பேத்தின்னு சொல்லிக்கிட்டு தாய் கட்சியான காங்கிரஸ்ல இருந்து எம்எல்ஏ பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு போன விஜயதரணிய பாஜக இன்று வரை கொஞ்சமும் சட்ட செயல். கடைசியா MP தேர்தலிலும் வேட்பாளரா அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கிடந்தாங்க, அதுவும் கிடைக்கல. இந்த நிலைமையில விஜயதரணி தாவேக தலைவர் விஜய சந்திச்சு கட்சியில தன்னை இணைச்சுக்க போறதா தகவல்கள் வேகமா பரவிட்டு வருது. இது குறித்து தமிழக வெற்றி கழகம் கட்சியும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. ஆனா விஜயதரணி பேட்டி கொடுத்திருக்காங்க. இத பத்தி அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பதவி இன்னும் கொடுக்காதது வருத்தமா தான் இருக்கு, ஆனா பாஜக ஒரு தேசிய கட்சி, இப்போ அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க, கண்டிப்பா சரியான தருணத்துல எனக்கு பதவி அளிப்பாங்க அப்படின்னு நம்புறேன். என்ன மாதிரியே பாஜகவுல சரத்குமார், குஷ்பு போன்றவர்களுக்கும் பதவி இல்லாம தான் இருக்கிறாங்க. நான் தாவேக கட்சியில இணைய போறதாகவும் எனக்கு அதிமுக திமுக தூது விடுறதாகவும் தொடர்ச்சியா வதந்திகள் பரப்பப்படுது, ஆனா எனக்கு அந்த மாதிரி எண்ணம் சுத்தமா இல்லை இப்படி பேசியிருக்காங்க. ஆனா அவங்களோட பேச்சை யாருமே நம்பலங்க. ஏன்னா பாஜக கட்சியில ஜாயின் பண்றதுக்கு விஜயதரணி டெல்லியில முகாம் போட்டு இருந்தப்ப கூட காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொன்னார்னா, அவங்க ஒரு வழக்குக்காக தான் டெல்லிக்கு போயிருக்காங்க, மத்தபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு நம்பி பேசினாரு. ஆனா காங்கிரஸோட நம்பிக்கையை உடைக்கிற விதமா பாஜக கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. அப்பவும் இதே மாதிரி விஜயதரணி அதிமுக இல்ல பாஜக கட்சியில இணைய போறதா தகவல்கள் அடிபட்டது. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே போல அவர் விஜய் கட்சியில தன்னை இணைச்சுக்க போறதா தகவல்கள் அடிபட்டுட்டு வருது. கடந்த முறை மாதிரி இது உண்மையாகுமா? விஜயின் பனை ஊரில் விஜயதரணி விரைவில் பார்க்கலாமா, இல்ல தேர்தல் நேரத்து வதந்தியா? இதற்கு தாவேக தலைவர் விஜயோட ரியாக்ஷன் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்னவா இருக்கிறது? நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.